இன்றைக்கி காலையில் எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு 15 மரத்துலேருந்து தேங்காய் பறித்து குமிச்சு வச்சுருக்கேன். இந்த 15 மரத்துலேயும் காய் நிறையா காய்ச்சிருக்கணும். சீசன் இல்லை, போன வருஷம் மழை இல்லாதனால இந்த வருஷம் சரியாக விளையல. தென்னை மரம் தேங்காய் விலைலாம் பயங்கரமாக ஏறி இருக்கு, உங்களுக்கே தெரியும். அதுக்கு காரணம் தென்னை மரத்துலலாம் காய் சரியாக கோம்பைங்கள்லாம் பிடிக்காதே காரணம். இவ்வளோ டிமாண்டாக இருக்குல்ல, நீங்களே எவ்வளோ ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இந்த 15 மரம் ஏறி ஒரு 200 காய் இருக்கும். ஆவரேஜாக 10 ரூபா கொடுப்பாங்க. இந்த தேங்காய் எடுக்கிறவங்க ஆவரேஜாக 200 காய்க்கு 10 ரூபான்னா 2000 ரூபா கிடைக்கும். 2000 ரூபா கிடைக்கிது அப்படின்னு கூட சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா இந்த தென்னை மரம் ஏறுறதுக்கு கூலி ஒரு மரத்துக்கு 50 ரூபா அப்படின்னு 15 மரத்துக்கு நான் 75 ரூபா கொடுக்கணும். ஒருவேளை நான் இந்த தேங்காயெல்லாம் பொறுக்கி போடுறதுக்கு ஒரு கூலியால் வச்சுருந்தேன்னா ஒரு 250 ரூபா. ஒரு டிராக்டர் வச்சு ஏற்றி போகணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டாலுமே 1000 ரூபா போயிடும். வெறும் 1000 ரூபா மட்டும்தான் கிடைக்கும். 200 காய்க்கு 1000 ரூபா அப்படின்னா வெறும் ஒரு காய்க்கு 5 ரூபா தான் கிடைக்கும். நினச்சி பாருங்கள், 5 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன ரேட்டில் வந்து சேருதுன்னு. உங்கள் கைக்கு வந்து சேர்றப்ப அது 50 ரூபா கூட இருக்கலாம், இடத்த பொறுத்து. சென்னையெல்லாம் 50 ரூபாங்கிறாங்க எந்த காய் எடுத்தாலும். எங்களுக்கு இங்கே ஆவரேஜாக 5 ரூபா தான் கிடைக்கிது. இதுதான் நிலைமை, விவசாயியோட நிலைமை இதுதான். நீங்கள் என்ன வேணாலும் புகழலாம், விவசாயி தெய்வம் அப்படின்ட்டு. பட் அவன் தெய்வமாக தான் இருக்கான ஒழிய அவன் வாழ்கிறதே இல்லை. விவசாயி வந்து வாழ்கிறதே இல்லை. அவன் பொருளுக்கு இப்படி தான் விலை கொடுத்துக்கிட்டு விலை அவன் எங்கே வைக்கிறான், மிச்ச ஆளுங்க தான் வைக்கிறாங்க. வாங்குறவங்க, இடையில இருக்க வியாபாரிங்க வைக்கிறாங்க. நீங்கள் கடைசியில் யூஸ் பண்ணுற நீங்கள் கூட விலை வைக்கிறீங்க. விவசாயியால் விலை வைக்கவே முடியாது. இதுதான் நிலைமை. 5 ரூபா விவசாயி வாழ்ந்துடலாம்.